நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய செய்தியை பார்க்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த லெந்து நாட்களில் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்குகின்ற இந்த உருவாக்க நிகழ்ச்சி, உருவாக்கும் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சி அநேக மனிதர்களை கர்த்தருக்குள்ளாய் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்ற இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைவில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அநேகரோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அநேக ஜெப குறிப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது. சாட்சிகளை கர்த்தர் கிருபை செய்கிறார். எந்த ஊர்லேருந்துலாமோ ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் செய்தியை நீங்கள் நல்லா கேளுங்க, கவனமாக கண்ணு கருத்துமாக கேளுங்க. இந்த உருவாக்கப்படும் நிகழ்ச்சி உங்களையும் உருவாக்கும். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பலகீனமாக இருக்கிறீங்கன்னா அந்த காரியத்தில் உங்களை உருவாக்கும். ஏதோ ஒரு தேவைகள் இருந்த இடத்துல அந்த தேவைகளை உங்களுக்கு தந்து உங்களை உருவாக்கும். சரியா? அதனால் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய ஜாஷ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜாஷ்வா டிவியில் இணைந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபைகளை கொடுத்துருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் இதை கேட்கும் பொழுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தகுதியுமே இல்லாத எங்களெல்லாம் ஆண்டவர் இந்த அளவுக்கு மேலே கொண்டு போயிருக்கிறாருன்னா ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் ஜாஷ்வா டிவிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபத்தில், குழு ஜெபத்தில் ஜெபம் பண்ணிக்கோங்க. தேவைகள் பல ஆயிரங்கள் உண்டு. தேவைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தை போய்கிட்டே இருக்குது. அதனால் நான் மட்டும் பேசலை. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க நினைச்சாங்க பேசுகிறாங்க. அந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்லுங்கள். நிறைய ஊழியக்காரங்க இதில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு மக்களுக்கு பிரயோஜனப்படும். அதனால் நல்ல ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சரி, இந்த ஒரு சூப்பரான இந்த லெந்து நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாரங்கிட்ட அதில் உள்ளே வந்துட்டோம். 3 வாரம் 3 செய்தியை கேட்டிருக்கிறோம். நீங்கள் எத்தனை பேர் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரீங்கன்னு தெரியாது. லெந்து நாட்கள் இந்த 3 வாரம் நான் செய்தி கொடுத்துருக்குறேன். இது 4வது வாரம். அடுத்த வாரம் நமக்கு ஈஸ்டர் பண்டிகை. அது அடுத்து வேறு செய்தி. இந்த லெந்து நாட்கள் 3 செய்தி, அதாவது ஏசப்பாவுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய கையில் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர் சிறப்பாக செய்து முடித்தார். அவர் செய்த அநேக காரியத்தில் வெற்றியாகி முடிந்தது. இதற்கு எல்லாம் என்ன காரணம்? ஏசப்பாவோட ஊழியம் எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு, இந்த உலகத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார், எதையெல்லாம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி அவன் பல காரியத்தை பார்க்கும்பொழுது இந்த பைபிளில் நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. ஆனால் முதலாவது அவர் உபவாசம் இருந்தார். இயேசுவானவர் ஊழியத்தில் மேலே வருவதற்கு, ஏன் சிலுவையில் கடைசியில் அவர் ஜெயிக்கிறதற்கு வரைக்கும் காரணம் முதல்ல அவர் உபவாசம் இருந்தார். 2வது இயேசுவானவர் செய்தது ஜெபம் பண்ணினார். சரியா? அதிக நேரம் ஜெபம் பண்ணினார். நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதத்தை மக்களுக்கு கிடைக்க செஞ்சது. 2. 3வது இயேசுவானவருக்குள் ஒரு பரிபூர்ணமான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அளவாக இருந்துச்சு. ஒரு கை வைக்கும்போது அற்புதம், ஜெபிக்கும்போது அற்புதம், இயேசு போஞ்சோன்னே பிசாசுக்கெல்லாம் போச்சு. அப்போ எல்லாமே விசுவாசம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் சிறப்பாய் வாழ்ந்ததற்கு அவர் உபவாசம் இருந்தார். அப்புறம் ஜெபம் பண்ணினார். 3வது விசுவாசமாக இருந்தார். 3 செய்தி நம்ம கேட்டிருக்கிறோம். இதில் 2 நாட்களில் 3 செய்தியை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை வெற்றியாக இருந்ததற்கு இன்னும் காரணங்கள் இருக்குது. அவருடைய ஊழியம் சிறப்பாக இருந்ததற்கு இன்னும் காரணங்கள் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச 8-9 பாயிண்ட் எழுதி வச்சுருக்கிறேன்.
ஆனால் இந்த வாரத்தோட 4 பாயிண்ட் முடிஞ்சுது. அடுத்த வாரம் ஈஸ்டர் பண்டிகை, அது வேறு செய்தி. இப்போ கடைசியாக அந்த ஒரு செய்தியை கேட்போம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நினைக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசுவானவர் அடிக்கிற தெய்வம் அல்ல, இயேசுவானவர் கொலை செய்கிற தேவன் அல்ல, இயேசுவானவர் பழி வாங்குகிற தேவன் அல்ல, இயேசுவானவர் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போகணும் என்று சொல்லி நினைக்கிற தெய்வம் அல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசுவானவர் ரொம்ப அன்பான தெய்வம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லி சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு. இயேசுவானவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நீங்கள் அவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட அவர் உங்கள் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறார், எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உணர முடியும். நான் உண்மையாக சொல்லுவேன். இயேசுவானவர்னு ஒரு தெய்வம் உண்டு. இன்றைக்கும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நான் எங்கே போனாலும் சொல்கிறேன், அவர் பிறந்த இடம், அவர் அற்புதம் செஞ்ச இடம், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட இடம், அவரை கொண்டு வந்து ஒரு கோகைகளை வச்ச இடம் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. அதனால் இயேசுவானவர் இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. சொல்லலாம், சொல்லுதவங்க சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் இயேசுவான ஒரு தெய்வம் இன்றைக்கி இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கி நம்ம கூட வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவர் அன்பான தெய்வன். யாரையும் அவர் அடிக்க மாட்டார், யாரையும் அவர் கொலை செய்ய மாட்டார், யாரையும் அவர் பழி வாங்க மாட்டார். சரியா? இயேசுவானவர் அன்பான தெய்வம். அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தவர். திக்கற்றவர்களை, ஏழை எளிய ஜனங்களை, விதவைகளை, அவங்களுக்கு வாழ வழி இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுகிற ஜனங்களை தம் அன்பினால் அவளுக்கு அநேக நன்மைகளை செய்கிற தேவன். இயேசு அன்பாகவே இருக்கிறார். இயேசுவை போல அன்பான தெய்வம். அவர் அன்பில் கூடினவர். உங்கள் மேலே அவ்வளவு கரிசனை உள்ள தேவன். உங்கள் மேலே தன் பிள்ளைகளை பார்த்து வருத்தப்படி, என் பிள்ளைங்க நான் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுகிற தெய்வம் இயேசுவானவர். இயேசுவானவர் இன்னும் விளக்கமாக சொல்ல முடியல. இயேசுவானவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர். உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு உள்ள தெய்வம் இயேசு. உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் சொல்லி பாருங்கள், இயேசுவே நீர் அன்பான தெய்வம் சொல்லி சொல்கிறாங்களே, என் கூட பேசுங்க, என் கூட வாங்க, உங்களுடைய அன்பை நான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள். ஏசப்பா உங்கள் மேலே அன்பு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இயேசுவானவர் அன்பான தெய்வம். வசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கார், நம்ம தான் தேவன் மேலே அன்பாக இருக்கலை. நம்ம கூட பிறந்த அண்ணன்ட்ட பேசுகிறதில்ல, கூட பிறந்த தங்கச்சிட்ட ஒழுங்காக பேசுகிறதில்ல, கூட பிறந்த தங்கச்சிட்ட ஒழுங்காக பேசுகிறதில்ல, கூட பிறந்த அக்காட்ட நம்ம ஒழுங்காக பேசுகிறதில்ல. அப்படி தானே? ஊருக்கு உபதேசம் பண்ணும், ஆனால் நம்ம கூட பிறந்தவங்கள்ட்ட நம்ம நினச்ச மாட்டோம், அன்பாக இருக்க மாட்டோம். அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லார் மேலேயும் அவர் அன்பாக இருக்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியா? உங்களுக்கு தேவன் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறார். சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், யாராக இருந்தாலும் யாரையும் அவர் வெறுமையாக தள்ளலை. நீ கொலை செஞ்சுட்டே, நீ பாவம் செஞ்சுட்டே, உன்னைய வேண்டான்னு அவர் சொல்லலை. உங்கள் மேலே அவர் அன்பாக இருக்கார். நீ எனக்கு வேணும், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு நான் சுகத்தை கொடுக்குறேன், உனக்கு நான் வாழ்க்கையை கொடுக்குறேன், உனக்கு வாழ்க்கை இருக்குது, உன் வாழ்க்கை இதோட முடியலை அப்படின்னு சொல்லி அவர் அன்பை கொடுக்குறார். இன்றைக்கி உலகத்தில் என்ன பிரச்சனை நடக்குன்னா, அன்பு யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட கொடுக்காம பக்கத்து வீட்டில் அன்பை கொடுத்தாச்சு. அன்புக்கு தான் அன்பு இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய உலகத்தில் கொலை பாருங்கள். நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கொலை நடக்கு. ஏன் கொலை நடக்கு? அன்பு இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, உள்ளான அன்பு இல்லை. நான் இருக்கிறேன்னா நான் என் குடும்பத்தில் அன்பாக இருக்கணும், என் மனைவிட்ட நான் அன்பாக பேசணும். நான் என் மனைவிட்ட நான் அன்பாக பேசாமல் நான் வேற ஒரு குடும்பத்தில் அன்பு இருந்தோம்னா என் குடும்பம் என்ன ஆகும் சொல்லுங்கள்? அன்பு. தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார். தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார். நம்ம தான் தேவன் மேலே அன்பு வைக்கிறது இல்லை, நம்ம உலகத்து மேலே அன்பு.
இந்த இடம் வேணும், அந்த இது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும்னு சொல்லி ஊரில் இருக்க தூரம் இருக்க பிரச்சனையெல்லாம் இழுத்து நம்ம தான் வைக்கும். இந்த உலகத்தில் உண்மையான அன்பு இயேசுவின் அன்பு மாத்திரம்தான். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நிறைய மனிதர்களுக்கு அவர் சுகத்தை கொடுத்தார். என்ன காரணம்? அவர்களை பார்த்து அன்பை வெளிப்படுத்தினார். ஐயோ இவங்க பாவமே, இந்த ஜனம் பாவமே, இவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்போம், இவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்போம் சொல்லி தன் அன்பை அவருக்கு காண்பித்தார். கடைசியாக தன்னுடைய அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்? இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், இந்த ஜனங்கள் பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்க, இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் என்று சொல்லி தன்னையே சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவரை துப்புனாங்க, முழுக்கிட வச்சுனாங்க, ஈட்டியை குத்துனாங்க, அடித்தாங்க, என்னெல்லாமோ செஞ்சாங்க. என்ன செஞ்சாலும் அவர் ஒரு வார்த்தை கூட ஏற்று பேசலை. தன் அன்பை வெளிப்படுத்தினார். யாருக்காக? உனக்காக, எனக்காக, உங்களுக்காக. அவர் மிகவும் ஒரு அன்புள்ள தெய்வமானாக இருக்கிறார். அவர் அடிக்க மாட்டார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் பழி வாங்க மாட்டார். என்னோட கதைகள்லாம் சொல்லலாம், டிவியில் சொல்ல முடியாது. அவர் பழி வாங்க மாட்டார், அவர் அடிக்கலாம் மாட்டார், அவருக்கு அடிக்க தெரியாது. அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒன்றை சம்பாதிச்சிருக்கார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ள தெய்வம் இயேசு மாத்திரம்தான். ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பு விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இது எதுவுமே இயேசுவின் அன்பை நம்மகிட்ட நினைச்சாது பிரிக்க முடியாது. நம்ம உலகத்துக்கு மேலே போகிறோம், உலகத்தை பின்னாடி தேடி போகிறோம்னா இயேசுவோட அன்பை பிரித்த மாதிரி இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லாமே பொய், இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்று சொல்லி உண்மையான அன்பை அவர் காண்பிப்பார். நீதிமொழிகள் 3:12 சொல்லுது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில பாடுகள், அப்போ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, நான் இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணி பார்க்க, இவ்வளோதான் கேட்க, என்ன ஆண்டவர் என்னை விட்டுட்டார், நடு ரோட்டில் விட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி தானே? ஆண்டவர் என்னை அடிச்சிட்டாரோ, என்னை தண்டிச்சிட்டாரோ? இல்லைங்க. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைங்க நல்ல முறையில் இருக்க நம்ம சொல்லுவோம், அங்கே போகாதடா, இங்கே போகாதடா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய அன்பை காண்பித்து ரட்சிப்பின் பாதையில் நினைச்சுவார், நடத்துவார். உபாகமம் 6:5 நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஏசப்பா கிட்ட மாத்திரம் உங்கள் அன்பு நீங்கள் செலுத்துங்க பார்க்கலாம். அன்பு என்று சொன்னால் லவ் என்று அர்த்தம் இங்கிலீஷில், சரியா? லவ், லவ், அன்பு எல்லாம் ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், ஏன் நம்முடைய வாழ்க்கையில், ஏன் நம்முடைய குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை? எதுக்கு? நம்ம குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு, நம்ம நல்லா தான் உழைச்சோம், நம்ம தான் நல்லா தான் இருந்தோம். ஆனால் ஏன் நம்ம குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை? ஏன் நம்ம குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை? சொல்லுங்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் உங்களை அடிக்க மாட்டார், சரியா? அவர் உங்களை பழி வாங்க மாட்டார். ஆனால் இன்றைக்கி ஏன் நம்ம குடும்பத்தில் அந்த எதிர்பார்த்த நன்மை இருந்தது இப்போ ஏன் இல்லை? முன்னாடி உங்கள் குடும்பத்தில் அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இருந்தீங்க, இப்போ அந்த அன்பை எங்கே? குடும்பமாக உட்காந்து பேசுனீங்க, குடும்பமாக உட்காந்து நீங்கள் சாப்பிட்டீங்க, குடும்பமாக நீங்கள் எங்கெல்லாமோ டூர் போனீங்க, நிறைய காரியத்தை ஒன்றா உட்காந்து பேசி முடிவு எடுத்தீங்க. இப்போ அதெல்லாம் எங்கே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசுவானவர் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரும் அன்பாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிற தேவன் அவர்தான். பிசாசுக்கு என்ன செய்யாது? நீங்கள் அன்பாக இருந்தால் பிசாசுக்கு பிடிக்காது. இந்த ஆதாம் ஏவாளை படைத்து ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் இயேசுவானவர் வந்து பேச வருவாராம். இது யாருக்கு பிடிக்கல? பிசாசுக்கு பிடிக்கல. அந்த பழத்தை பறித்து திங்காதான் சொன்னார், இவன் பிசாசு பறித்து திங்க வச்சுட்டான். கடைசியில் என்ன ஆச்சு? இயேசுவானவரை ஆதாமை ஏவாளையும் தோட்டத்தொட்டு வெளியே விட்டுட்டார். அப்போ அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இயேசுவானவர் ஆசைப்படுகிறார். ஆனால் பிசாசு குடும்பத்துக்குள்ள சண்டையை, பிரச்சனை எல்லாத்தையும் உள்ளே கொண்டாந்துறதான்.
உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா அவர் உனக்கு ஜீவனும் தீர்க்கதரிசியுமானவராக இருக்கிறார். நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா உங்கள் இருதயத்தில் அன்பு வருமா? நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் நிறைய சொல்லுவீங்களாம். நீங்கள் அன்பாக இருக்க 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 கர்த்தர் உங்கள் மூலம் நிறைய காரியம் பேசுவார். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எந்த சாபமும் இருக்காது, எந்த பாவமும் இருக்காது. நீங்கள் அன்பாக இல்லைன்னா, இயேசு மேலே அன்பாக இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ள எல்லா சாபமும் வந்துடும். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? இயேசுவானவருடைய ஊழியத்தில் சிறப்பாக அவர் இருந்ததுக்கு காரணம் அவர் அன்பாக இருந்தார். அவர் ஒரு நேரம் கூட எரிச்சல் பட்டு பேசலை, ஒரு நேரம் கூட கோவப்பட்டு பேசலை. அவர் அன்பை தன் ஜனங்களிடத்தில் கொடுத்தார். இன்றைக்கி உங்கள் அன்பை நீங்கள் யார்கிட்ட கொடுக்குறீங்க? இன்றைக்கி அதான் பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் டிவிலையும் பேப்பர்லையும் பாருங்கள், அன்பு ஐயோ வயசு வித்தியாசம் இல்லாமல் போயிட்டு அன்பு எங்கே பார்த்தாலும் கல் அன்பு. ஒரு அன்பு கூட நிரந்தரமான அன்பு கிடையாது. தன் கணவன் தன் மனைவிட்ட அன்பு கூறுறதே கிடையாது, தன் மனைவி தன் கணவன்கிட்ட அன்பு கூறுறதே கிடையாது. உண்மையான அன்பு இல்லை. சாப்பிடும்பொழுது சாப்பாட்டில் விஷத்தை ஊற்றி கொடுத்துருந்தாங்க. தன் கணவர் தன் மனைவியை வெட்டி குக்கரில் வச்சு அவிச்சிருந்தார். அப்போ அன்புலாம் எங்கே போயிட்டு? இயேசுவானவர் அன்பாக இருக்கிறத நம்ம கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் அன்பு எங்கே போயிட்டு? இந்த அன்பு யாரிடத்தில் கொடுக்கணுமோ அவர்கிட்ட நம்ம கொடுக்கறது இல்லை. இந்த உலகம் 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 உலகத்தில் உள்ள பொருள், உலகத்தில் உள்ள மனிதர்கள், இந்த அன்பெல்லாம் அங்கே கொடுக்கும் பொழுது உண்மையான அன்பு மறந்துடுது. இயேசு நமக்கு மேலே வச்சுருக்கிற அன்பு மறந்துடுதோம். அப்போ இந்த வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். நம்ம அன்பாக இருந்தோம்னா நம்ம வீட்டில் சாபம் இருக்காது. நம்ம குடும்பத்தில் அன்பாக இருந்தோம்னா சாபம் என்பது நமக்கு கிடையாது. அன்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பங்கள் நீங்கள் வளர்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அவங்க ஒற்றுமையாக இருக்கும்போது பார்த்துருக்கீங்களா? அண்ணன் தம்பி 3 பேர் 4 பேர் அழகாக ஒன்றா இருந்து ஒவ்வொருத்தருக்காக கல்யாணம் முடியும், நல்ல வேலை பார்ப்பாங்க. அப்படி வளர வளர பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஸ்தி சம்பத்து எல்லாம் நல்லா செழிப்பாக வளரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்பங்கள் பிரியும். இந்த குடும்பம் பிரியும், அந்த குடும்பம் பிரியும், எல்லாமே அன்பு எல்லாம் பிரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்கள் அப்படி லாஸ் ஆயிடும். அப்போது அன்பு இருந்தால் சாபமானது உங்கள் வாழ்க்கையில் வராது. அன்பு இருந்தால் உங்கள் வீட்டில் நஷ்டமான காரியம் என்ன செய்யாது? வராது. அன்பு, உண்மையான அன்பு. ஏசப்பா உங்களுக்கு நீங்கள் கேளுங்க, ஏசப்பாட்ட உண்மையான அன்பை கேளுங்க. ஏசப்பா உண்மையான அன்பை எனக்கு தாங்க, உண்மையான அன்பை எனக்கு தாங்க, உங்கள் அன்பை எனக்கு தாங்க. அவர் யாரையுமே வேண்டான்னு சொல்லி அவர் நினச்சல, தள்ளலை. நீ பாவம் செஞ்சிருக்க எனக்கு வேண்டான்னு அவர் சொல்லலை. நீ மோசமான ஆள் எனக்கு வேண்டான்னு ஆண்டவர் சொல்லலை. பாவியான மனிதனை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் வந்தார். அன்பு கூறுகிறார். ஒரு அன்பு, வித்தியாசமான ஒரு அன்பு. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் என்ன பார்த்து, எப்பா நீ இவ்வளோ உபச்சாரம் செஞ்ச, நீ இவ்வளோ வேசித்தனம் செஞ்ச, நீ இவ்வளோ தப்பு பண்ண, நீ இவ்வளோ கடவுள் பிரியமில்லாத காரியம் செஞ்ச, நீ ஒழுங்காக கோயிலுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிச்சயல வேண்டான்னு தள்ளலை. என் மேலே அவர் வச்சிருந்த அன்பு என்னை இழுத்து கொண்டு வந்து இன்றைக்கி நிப்பாட்டியிருக்கு. அதே மாதிரி உங்கள் மேலேயும் கர்த்தர் அன்பாக இருக்கிறார். ஆனால் நம்ம அன்பை இயேசுக்கிட்ட காமிக்கிறோமா வேற ஆள்கிட்ட காமிக்கிறோமா? இதுதான் பிரச்சனையே. உங்கள் அன்பு ஏசப்பா மேலே இருந்தால் நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை. உங்கள் அன்பு வேறு மனிதர்கள் மேலே இருந்துன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி இருக்காது, வாழ்க்கை தோத்துரும். நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் தோற்று போயிடுவீங்க. எவ்வளவு இடம், எவ்வளவு வீடு, என்ன வச்சுருந்தாலும் உங்கள் அன்பு கர்த்தர் மேலே இல்லாமல் வேறு ஒரு மனிதர்கள் மேலே இருந்ததுன்னா நீங்கள் தோற்று போனவர்கள். நல்லா புரிதலை உங்களுக்கு விவரம் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் உண்மையான அன்பு இல்லை. மனிதர்கள் இயேசு மேலே அன்பு வைக்கலை. மனிதர்கள் மற்ற மனிதர்கள் மேலே அன்பு வைக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் கொலை. கர்த்தர் மேலே அன்பு வைக்கும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கடைசியாக உபாகமம் 13ஆம் அதிகாரம்
3வது வசனம், உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சோதித்திருக்கிறார். அந்த அன்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் சரி அதை தாண்டி செல்வது கிருபை செய்யும். எவ்வளோ பெரிய பாடுகள் வந்தாலும் சரி அந்த அன்பானது உங்களை அப்படி தூக்கி கொண்டு செல்லும். எவ்வளோ பெரிய நெருக்கங்கள் குடும்பத்தில் வந்தாலும் நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாக வராது. நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அன்பாக இருக்கும் பொழுது கர்த்தர் தெரிகிற ஆசீர்வாதம் உங்ககிட்டே இருக்கும். அப்போது இயேசுவானவர் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததற்கு காரணம் அன்பாக இருந்தார். அவ்வளோ ஒரு அன்பு. அதான் ஒரு வசதி, நீ ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தில் செய் காமி அறிஞ்சிடும். அன்றைக்கி சொல்லி இன்றைக்கி இருப்போமா நம்ம முட்டோம் இல்லை. அன்பு நம்மக்கிட்ட இல்லை. கோபம், எரிச்சல், பொறாமை, அடுத்த குடும்பத்தை பார்த்து பொறாமை, எரிச்சல், விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. அன்பு என்பது இல்லை. உண்மையான அன்பு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மையான அன்பு நான் இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? குடும்பத்தில் உண்மையாக நம்ம அன்பாக இருக்கிறோமா? குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக அன்பாக இருக்கிறோமா? தனிப்பட்ட குடும்பத்தில் நம்ம அன்பாக இருக்கிறோமா? நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம அன்பாக இருக்கிறோமா? நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல நம்ம அன்பாக இருக்கிறோமா? நம்ம சபையில் நம்ம அன்பாக இருக்கிறோமா? நம்ம ஆலயத்தில் நம்ம அன்பாக இருக்கிறோமா? அன்பாக இருந்தால் சண்டை வராது. அன்பாக இருந்தால் பிரச்சனை வராது. அன்பாக இருந்தால் நஷ்டங்கள் வராது. அன்பாக இருந்தால் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை? ஏன் நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் கர்த்தர் வந்த நிறைய நன்மைகளை இழந்தோம் என்று சொன்னால், தேவன் நன்மை மேலே அன்பாய் இருக்கிறது உண்மை. நம்ம கர்த்தர் மேலே என்ன செய்யலை? அன்பாய் இருக்கலை. இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகள், பல இழப்புகள், பல காரியங்கள். அதனால் இயேசப்பா மேலே நீங்கள் அன்பாக இருங்க. அவர் மேலே அன்பாக இருக்கும் பொழுது அவர் உங்கள் மேலே அன்பாக தான் இருக்கிறார். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அவர் மேலே நீங்கள் அன்பாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வாழச் செய்வார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜெபம் பண்ணி முடிச்சுருவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த ஒரு நல்ல நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்க கிருபை செஞ்சீங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பா, அன்பாக இருக்கும் பொழுது, நாங்கள் உங்கள் மேலே அன்பாக இருக்கும்போது அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். உண்மையான அன்பு அப்போ நீர் எங்கள் மேலே வச்சுருக்கிறீங்க. அந்த அன்பை நாங்கள் மற்ற மனிதத்தில் உண்மையான அன்பாய் காண்பிக்க உதவி செய்யுங்க. குடும்பத்தில், வேலை பார்க்குற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, பேசுகிற ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் அன்பு உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தை நாங்கள் சாதிக்க முடியும். அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது அநேக ஜனங்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். அன்பு எங்களுக்குள் இருக்கும் பொழுது நாங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். உம்முடைய அன்பு எங்களுக்குள் வெளிப்படும் பொழுது அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வர முடியும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்ல முடியும். அப்போ அந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த நாட்களில் அன்பாக இருந்து அநேக ஜனங்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுத்தீங்க. அதே போல் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அன்பை கொடுங்க, அன்பை கொடுங்க, அன்பை கொடுங்க. ஆசீர்வதிங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.